தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் அவர்களே, இன்றைக்கு தணிக்கை துறையில் தயாரிப்பாளர்களுக்காக வந்து அந்த பதவியில் அமர்ந்திருக்கும் எஸ்.வி. சேகர் அவர்களே, நான் அப்பதான் ஈஸியா சென்சார் பண்ணிட்டு வரலாம். இனிமேல் டிஜிட்டல் பிலிம் அசோசியேஷன் தலைவர் கலைப்புலி ஜி. சேகரன் அவர்களே, தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் அவர்களே, கோவிலங்கு மோகன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தையும், இந்த டிராபிக்கான நேரத்தில் வண்டியை கூட பார்க் பண்ண முடியாம கேமரா தூக்கிட்டு இங்க வந்திருக்கிற தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, பத்திரிகையாளர்களே, புகைப்பட கலைஞர்களே மற்றும் அடங்கா பசங்க படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்துள்ள இந்த குழுவினரின் உறவினர்களே, நண்பர்களே, அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்டா இங்க வந்திருக்கிற டி.கே. குமார் அவர்களே, அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளரும் இயக்குநருமான செல்வநாதன் பேசும்போது படத்தை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டாரு. அதான் பேசிட்டு இருந்தோம். அவரே எல்லாம் பேசிட்டாரு. இன்னொரு படத்தை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த படத்தோட சாங் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம். இந்த படத்தோட எடிட்டருக்கு தான் முதல்ல நம்ம வாழ்த்து சொல்லணும். நல்ல அழகா எடிட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி புது பசங்களை வச்சுட்டு படம் பண்ணும் போது ஒரு இயக்குனரும் டான்ஸ் மாஸ்டரும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கிறது இங்க மேடையில் அமர்ந்துள்ள ஜாம்பவங்களுக்கு தெரியும். அவங்களை இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சு கொண்டு வந்த டான்ஸ் மாஸ்டருக்கும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனருக்குமான அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். அதே இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட், இவர் வந்து இவ்வளவு பேரை அசம்பிள் பண்ணி அந்த ஒரு டென்ஷன்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அசம்பிள் பண்றாரு. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாலா சார் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி சின்ன படங்களா இருக்குது, நான் என்ன வாங்கின பணத்தை கூட கொஞ்சம் திருப்பி தரேன்னு சொன்னாரு. அவர் இப்படி ஆரம்பிச்சுட்டாருன்னா இன்னைக்கு பேப்பர் புக்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவர் தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அவர் இந்த மாதிரி மேடையில சொல்லக்கூடாது, கொடுக்கறதா ரகசியமா போய் கம்பெனியில பார்த்து கொடுத்துதான் நல்லது. ஏன்னா இப்ப எல்லா கம்பெனியும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரிதான் சீசனா ஓடிட்டு இருக்கு. இந்த படம் ஓடினாலும் அந்த மாதிரி போக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ்லயும் ட்ரெய்லர் ரிலீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த கெஸ்டா வருவாங்க செல்போன்ல நிறைய ஷூட் பண்றீங்க ஸ்கிரீன்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த படம் எடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளரோட பின்னாடி தான் அந்த கதை இருக்கு. நீங்க ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு வெளியில யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ போட்டு விட்டுறீங்க. அதோட ஹைப் வந்து இப்ப தெரியாது உங்களுக்கு. அந்த தவறை பண்ணாதீங்க. இங்க வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்து ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் வேண்டியவங்களா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்க எந்த காரணத்துக்குள்ள திருட்டு விசிட்ல படம் பார்க்காதீங்க. அதே மாதிரி இன்டர்நெட்ல இல்லீகலா போடுற படங்களை பார்க்காதீங்க. இங்க வந்திருக்க 100 பேர்ல 150 பேர்ல ஒரு 15 பேராவது அந்த சபதம் எடுத்தீங்கன்னா அது நீங்க இந்த படத்துக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனித்தனியா நிறைய இண்டஸ்ட்ரிக்கும் பொதுமக்களுக்கு சேவை செய்யறவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி எஸ்.வி. சேகர் பாத்தீங்கன்னா ரத்த தானம் வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தது சினிமாக்காரங்கிட்ட எஸ்.வி. சேகர் சார்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா அனாதைகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது ஜெய்சங்கர் சார் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. அது இப்ப எல்லா நடிகர்களும் பர்த்டேல ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி எஸ்.வி. சேகர் வந்து ரத்த தானம் கொடுத்தா தப்பு கிடையாது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்ட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து 100 வரைக்கும் 59 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கிறார் அவரு. அதே மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட்ல இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் பிளட் கேட்டு அனுப்புவாங்க. நான் நிறைய அவருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். உடனே அவர் ஒரு டீம் கொடுப்பாரு. அந்த டீம்ல இருக்க அத்தனை பேரும் இப்ப பிளட் டொனேட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சேவையை தனிப்பட்ட முறையில் ரகசியமா பண்ணிட்டு வர்றாரு, நல்ல காரியத்தை. அதே மாதிரி அரசாங்கத்துல அவருக்கு ஒரு பேர் இருக்கு, நல்ல பேர். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் காவல்துறை அவர்கிட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கிட்ட பேசிடுவாங்க. எதுக்குன்னா நிறைய பேரு இந்த அநாத பணங்கள்லாம் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்கும், யாருமே வந்து வாங்கிக்க மாட்டாங்க. முகவரி தெரியாதவங்கள, அந்த முகவரி தெரியாத அந்த பிணங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி தன்னோட சொந்த செலவுல அடக்கம் செய்யறது தன் கடமையா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவன் வந்து அவருக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு இது. அதே மாதிரி அபிராமி ராமநாதன் சார் எப்படின்னா, இப்ப நீங்க இந்த மேடையெல்லாம் சால்வெல்லாம் போடுறீங்க இல்லையா, இந்த சால்வையெல்லாம் வந்து பத்திரமா எடுத்துட்டு போய் தனக்கு கீழே வேலை செய்யற அவங்க அந்த வேலைக்கார பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருவாரு. மேற்கொண்டு அதாவது தனிப்பட்ட முறையில் நிறைய சொந்த காசு செலவு பண்றாரு. இந்த சால்வையை வேஸ்ட் பண்ணாம அங்க கொண்டு போய் கொடுத்தா அவங்க சந்தோஷமா அதை வாங்கி பாவாடை சட்டை அதெல்லாம் தச்சு
போட்டுட்டு இருக்காங்க என்ன வேலைக்காரங்கெல்லாம். ஸோ இது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட கவனம் செலுத்துறதுனாலதான் அவங்கெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த அடங்கா பசங்க படத்தோட பாடல் வெளியீட்டுல இருக்கும், ட்ரெய்லர் வெளியீட்டு வந்து வாழ்த்துனது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது ஏன்னா கைத்தட்டவங்க டைரக்டர் மட்டும்தான் கைத்தட்டினாரு, அவருக்கு நன்றி. ஸோ டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா அசோசியேட் டைரக்டரா வந்து சினிமாவில் வந்து இந்த அளவுக்கு போராடி வெற்றி பெற்றுக்கிறாரு. அதனால இந்த இந்த பழக்கம் வந்து எப்படி இருக்குதுன்னா அவருக்கு வந்து என்ன செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சிருப்பார். அதுதான் அவரோட அனுபவமா இருக்கும். ஏன்னா செஞ்சுட்டு நிறைய ஏன்னா ஒருத்தர் ஜெராக்ஸ் கடை வைக்கிறதா இருந்தா கூட, ஒரு டீ கடை வைக்கிறதா இருந்தா கூட, ஒரு ஜவுளி கடை வைக்கிறதா இருந்தா முதல்ல போய் அந்த கடையில வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போய் தனியா கடை வச்சு சம்பாதிப்பாங்க. ஆனா பணம் எடுக்கிறவங்க மட்டும் பணம் இருந்தா போதும் வந்துட்டு தப்பான ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு அப்புறம் சினிமா மோசம்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த வாய்ப்புக்கு இடம் கொடுக்காம அவரோட 15 வருஷம் அனுபவத்தை வச்சு டைரக்டர் படம் பண்ணிருக்கிறாருன்னா உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரியவர் தான். அதே மாதிரி எங்க இனத்தை சேர்ந்த பைல்வான் ரங்கநாதன் இந்த படத்துல ஒரு நல்ல மெயின் கேரக்டர் பண்ணிருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்துல எங்க மேடையில் உள்ளவங்க சார்பிலையும் இந்த அடங்கா பசங்க குழு சார்பிலையும் பாராட்டியும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து கலகலப்பா பேசுவாரு, டக்குன்னு எமோஷனல் ஆவாரு, மறுபடியும் சாந்தமாயிருவாரு. வந்து பல நவரச முகங்களை வச்சிருக்கிற ஒரு பைல்வான் ரங்கநாதன், அவருக்கு இந்த நேரத்துல பாராட்டு. அதே மாதிரி இந்த டி.கே. குமார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சின்ன படங்களுக்குள்ள நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. தேட்டரை பிடிச்சு கொடுக்கறது, வித்து கொடுக்கறதுலாம் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி கவுன்சில்னா சவுண்ட் வந்து நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்காருல்ல, சவுண்ட் நல்ல படங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா டே அண்ட் நைட்டு பார்க்காம கூட வந்து உதவி பண்ணி இந்த படங்களை ரிலீஸ் பண்றது பண்ணிருக்கிறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 750 படத்துக்கு மேல அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம். அதே மாதிரி சின்ன சிறு பட தயாரிப்பாளர்களுக்கு குரல் கொடுக்கிற முதல் நாளா இருக்கிறவர் கலைப்புலி சேகர். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க வந்து நாளைக்கு ஏதாவது சினிமால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தா நீங்க டவுட் அவங்களை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த அடங்கா பசங்க மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.